முதல் வினா, முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு நினைவிடம் அமைக்கப்பட உள்ள இடம் எது? விடை, ராஷ்டிரிய ஸ்மிருதி. டெல்லி ராஜ்காட்டின் ஒரு பகுதியான ராஷ்டிரிய ஸ்மிருதி வளாகத்தில் இந்த நினைவிடம் அமைய உள்ளது. இந்தியாவின் 13வது ஜனாதிபதியாக 2012 முதல் 2017 வரை 5 வருடம் பணியாற்றியுள்ளார். இரண்டாவது வினா, தமிழ்நாட்டைப் போல இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வந்துள்ள நாடு எது? விடை, இந்தோனேஷியா. 1955 மார்ச் 27 தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டம் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரால் துவங்கப்பட்டது. காலை உணவு திட்டம் 15/9/2022 அன்று தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. மூன்றாவது வினா, அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் இந்தியாவில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? விடை, தமிழ்நாடு. இந்திய ரிசர்வ் வங்கியின் 2023-24 வளர்ச்சி குறித்த ஆய்வேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2வது இடத்தை மகாராஷ்டிராவும் 3வது இடத்தை குஜராத்தும் பிடித்துள்ளது. 4வது வினா, இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை, பகதூர் சிங் சாது. 5வது வினா, வெளிநாடுகளில் பதுங்கிய குற்றவாளிகளை கண்டறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா துவங்கி வைத்த இணையதளம் எது? விடை, பாரத் போல். 6வது வினா, 2023ஆம் ஆண்டின் தமிழ்த்தாய் விருது பெற்ற கழகம் எது? விடை, தென்காசி திருவள்ளுவர் கழகம். 7வது வினா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை, ஜனவரி 9. 8வது வினா, தமிழ் வளர்ச்சிக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கிய எத்தனை பேருக்கு 2023 ஆண்டின் தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது? விடை, 26 பேருக்கு அமைச்சர் மு.பெ. சுவாமிநாதனால் வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டின் கம்பர் விருது முனைவர் ம.பொ. சீனிவாசன், கபிலர் விருது கவிஞர் முத்தரசன், உ.வே.சா விருது முனைவர் ஆ. ராமநாதன், சொல்லின் செல்வர் விருது ஈசா பர்வீன் சுல்தான் மற்றும் உமர் புலவர் விருது தா. சையது காதர் ஹுசைன், ஜி. போப் விருது முனைவர் வே.மு. முருகன், இளங்கோவடிகள் விருது முனைவர் சிலம்புநா. செல்வராசு, அம்மா இலக்கிய விருது முனைவர் சரளா ராசகோபாலன், சிங்காரவேலர் விருது மு. சுப்பிரமணி அயோத்திதாசர், அயோத்திதாச பண்டிதர் விருது முனைவர் மு. சச்சிதானந்தம் மற்றும் மறைமலை அடிகளார் விருது புலவர் ராமலிங்கம், அருள்பெருஞ்சோதி வள்ளலார் விருது முனைவர் ப. அருள் செல்வி, காரைக்கால் அம்மையார் விருது முனைவர் கி. மஞ்சுளா, சி. ப. ஆதித்யநாத் திங்களிதழ் விருது சட்ட கதறுதல், முதலமைச்சர் கணினி தமிழ் விருது முனைவர் ரா. அகிலன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது.